பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 13ஆம் வார நிறைவு நவநாள் வழிபாடு இன்று நம் அழைப்பை ஏற்று தலைமையேற்று நம் அனைவருடைய தேவைகளுக்காகவும் இன்னும் இந்த திருத்தலத்தை தேடி வரும் அனைத்து பக்தருடைய தேவைகளையும் இன்னும் கோவி தல திருச்சபையுடைய ஆன்மீக எழுச்சிக்கான ஆசீர்வாதத்தையும் இன்னும் நம்முடைய மறை மாவட்டத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து நமக்கு ஆசீரை பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கிற முன்னாள் பங்கு தந்தை இந்நாள் கோவை மறை மாவட்டத்தின் பொருளாளராக இருக்கின்ற நம் தந்தை ஆண்டனி செல்வராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக என் சார்பாகவும் நாம் கரவொலி எழுப்பி அழைத்து தந்தையோடு நாம் இணைந்து திருப்பலியிலே பங்கெடுத்து இவருக்காக நாம் ஜெபிப்போம். இவருடைய கருத்துக்களுக்காக இந்த ஆலயத்தில் இதை குறித்து ஜெபிக்க வந்திருக்கிறார். அதனுடைய கருத்தையும் நிறைவேற்றும்படியாக நாம் அவருக்காக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொடியற்பதனுடைய இந்த நாளில இறைப்பாதத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை அனைவரையும் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஆர்வத்தோடு தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பரிசுத்தமான பிரசங்கமும் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கருத்தில் நம்ம கொண்டு வருவோம். ஆண்டவர் நாமே இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கின்றார். ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த வார்த்தை நம்ம எதை நோக்கி இந்த நாளில அழைப்பு கொடுத்து ஆசீர்வதித்து நகர்த்தி செல்ல இருக்கிறது என்று பார்க்கிறோம் என்றால் 1 குறிப்பேடு 29 அதிகாரத்தில் 18, 19 அந்த இறை சொற்றொடரில் ஆண்டவர் இவ்வாறாக நம்மோடு பேசியிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், இஸ்ராயேல் என்னும் எங்கள் முதல் கடவுளாகிய ஆண்டவரே, உம் மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்பால் திருப்பியருளும். உம் மக்களின் இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்பால் திருப்பியருளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்முடைய மக்களின் இதயத்தில் இருக்கிற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் பாதுகாத்தரும் உம்பால் அவருடைய இதயங்களை திருப்பி அருளும் என்று சொல்லி இன்றைக்கு இறைவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும்
பல்வேறு ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆண்டவர் இவ்வாறாக என்னை தொட வேண்டும், ஆண்டவர் இவ்வாறாக இந்த போராட்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும், ஆண்டவர் இவ்வாறாக மென்மேலும் என்னை உயர்த்த வேண்டும் என்கின்ற உங்களுடைய இதயத்தில் இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள்